ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட மியூச்சுவல் ஃபண்ட் சீரிஸில் வந்து பலவிதமான மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நம்ம பார்த்துக்கிட்டே இருந்திருக்கோம். அதாவது லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்னு ஆரம்பிச்சு மல்டி கேப்பு, ஃப்ளெக்ஸி கேப்பு, அதுக்கப்புறம் வந்து இந்த மைக்ரோ கேப்புன்னு சொல்லிட்டு பலவிதமான மியூச்சுவல் ஃபண்ட். ரீசெண்டாக பார்த்தா வந்து நம்ம இந்த அக்ரெசிவ் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பல பார்த்தோம். அண்ட் இந்த மாதிரி ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அது வந்து ரொம்ப யூனிக்காகவும் ரொம்ப ஒரு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஃபண்ட்ஸை பற்றி தான் நம்ம எல்லா ஃபண்ட் சீரீஸ்லையும் நம்ம பார்ப்போம். அண்ட் அப்படி ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் யூனிக்காகவும் ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு ஃபண்டை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் விச் இஸ் கால்ட் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட். அண்ட் இது ஏன் இந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோ பார்த்து கடைசியில் உங்களுக்கு வந்து உங்களுக்கான எல்லா கேள்விக்கான பதில் இந்த வீடியோவில் கண்டிப்பாக கிடைக்கும். சரி, இப்போ நம்ம செய்கிற விஷயத்துக்கு போவோம். இப்போ பொதுவாக வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறது, ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு பேங்க்கு நமக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுது. என்னென்னா, நீங்கள் எங்கிட்ட காசு கொடுங்க, அந்த பணத்துக்கு பர்டிகுலர் வருஷத்துக்கு பர்டிகுலர் டேர்ம் வந்து பர்டிகுலர் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் 1 லட்ச ரூபாய் என்கிட்ட ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருக்கீங்க, அதாவது ஃபிக்ஸடாக FD போட்டிருக்கீங்கன்னா அந்த அது 2 வருஷத்துக்கோ 5 வருஷத்துக்கோ 3 வருஷத்துக்கோ whatever அந்த டைம் பீரியடுக்கு அந்த டைம் வரைக்கும் லாக்இன் ஆகிடும் நம்மளோட பணம். அந்த டைமுக்கு உங்களுக்கு வருஷம் நான் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்றேன். அண்ட் கடைசி அந்த 5வது வருஷம் வந்து எத்தனை வருஷமோ நீங்கள் 5 வருஷத்துக்கு போட்டிருக்கீங்கன்னா 5வது வருஷம் உங்களோட பணத்தை உங்களுக்கு திரும்பி கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராமிஸ். அதை தான் வந்து நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட், இதை தான் நம்ம FDன்னு சொல்லுவோம். அண்ட் இதை கொண்டு போய் பேங்க்கில் போடுவோம். இதே விஷயத்தை நம்ம கவர்மெண்ட்டுக்கிட்டேயோ இல்லை கார்பரேட் கிட்டேயோ பண்ணால் அதை வந்து பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் கவர்மெண்ட் கிட்ட போய் நீங்கள் அதே பணத்தை கொடுக்குறீங்க அப்படின்னா அதை கவர்மெண்ட் பாண்ட், கார்பரேட் கிட்ட கொடுத்தா கார்பரேட் பாண்ட்ஸ். இப்போ இந்த கவர்மெண்ட் கார்பரேட் காசு வாங்கி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஆல்ரெடி அவங்களுக்கு தேவையான பணத்தை ஈக்விட்டி ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து அவங்க எடுத்துப்பாங்க. அப்படி இல்லை, இன்னும் காசு அவங்களுக்கு பத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பாண்டு பத்திரத்தை ரிலீஸ் பண்ணி அதை மக்கள் வந்து வாங்குவாங்க அந்த பாண்ட்ஸை. அப்படி வாங்கும் பொழுது அந்த பணத்தை வச்சு கவர்மெண்ட்டு ஃபியூச்சர் பிளான்ஸ் ஏதாச்சும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் பயன்படுத்திப்பாங்க இந்த காசை வச்சுட்டு. ஸோ அவங்கள வந்து ஒரு 10 வருஷத்துக்கு நான் ஒரு பாண்ட் பேப்பர் வாங்குறேன், அதுக்கு வந்து ஒரு 10% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா வருஷம் 10% நமக்கு வட்டி கொடுத்துட்டே இருப்பாங்க. அண்ட் 10 வருஷத்துக்கான பாண்டை நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னா 10வது வருஷம் நம்மளோட பிரின்சிபல் அமௌண்ட் ப்ளஸ் நமக்கான டேக்ஸ் இது ரெண்டுத்தையும் கொடுத்துருவாங்க. ஸோ இப்படி தான் வந்து பாண்ட் மார்க்கெட் ஒர்க் ஆகும். நீங்கள் 10 வருஷம் கிடையாது, 5 வருஷம், 2 வருஷம், 1 வருஷம், எப்படி வேணாலும் இருக்குது அந்த டென்யூர் டைம். இதே தான் கார்பரேட் பாண்ட்ஸ்லையும். ஓகே, இப்போ நம்ம பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோமா அப்படின்னா, பாண்ட்ஸோட ஒவ்வொரு பாண்டோட விலை வந்து கிட்டத்தட்ட 5 லட்சம், 10 லட்சம், 1 கோடி ரூபாய் பாண்டு. ஒரு பாண்டே விலை வந்து 1 கோடி ரூபாய், அப்புறம் 5 கோடி ரூபாய் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இப்போ இந்த பாண்ட்ஸ் எல்லாம் நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது? நான் FDயில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், ஓகே. அது இல்லாமல் ஆல்டர்னேட்டாக FDயை காட்டிலும் கொஞ்சம் பெட்டர் ரிட்டர்ன்ஸாக வரணும் அப்படிங்கிறனால தான் நம்ம பாண்ட்ஸுக்கு வரும். பட் பாண்ட்ஸோட விலை வந்து இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு நமக்கு கிடைச்ச சொல்யூஷன் தான் வந்து டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ அப்படின்னா என்ன, டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி நம்ம சால்வ் பண்ண போகுது நம்மளோட ப்ராப்ளம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்தராக வீடியோவில் போயிடலாம். ஃபர்தராக டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போயிடலாம். பை த வே, திஸ் இஸ் பிரகாஷ். வெல்கம் பேக் டு ட்ராக் வேர்ல்ட். ஓகே, ஃபஸ்ட்டு டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட், அதாவது டெப்ட் ஃபண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த ஃபண்ட்ஸ் அதுவும் நார்மல் மியூச்சுவல் ஃபண்ட் வந்தால் ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருப்பாங்க. பட் இவங்க என்னன்னா கம்ப்ளீட்டாக எதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, நீ இப்போ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், கவர்மெண்ட் பாண்ட்ஸ், கார்பரேட் பாண்ட்ஸு, அப்புறம் இந்த ட்ரெஷரி பில்ஸு, கமர்ஷியல் பேப்பர்ஸ், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட், இந்த செக்யூரிட்டிஸ் இது எல்லாத்துக்குமே ஒரு ஃபிக்ஸடான ப்ரீடிஃபைன்ட் ஒரு டென்யூர் டைம் இருக்கும். அந்த டென்யூர் இருக்கும், அவங்க இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. டென்யூர் முடிஞ்சதுக்கப்புறம் பிரின்சிபல் அமௌண்ட்டு அப்புறம் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் சேர்த்து அவங்க வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபிக்ஸட் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டெப்ட் ஃபண்டை வந்து இந்த ஃபிக்ஸட் ரிட்டர்ன்ஸில் தான் போடுறாங்க. அண்ட் இந்த மாதிரி ஃபிக்ஸட் ரிட்டர்ன்ஸில் போடும்போது உங்களுக்கு எந்த விதமான மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸும் வராது. இப்போ நீங்கள் நார்மலாக ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பயங்கரமான ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். திடீர்னு மார்க்கெட் நல்லா போகும்போது நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும், திடீர்னு மார்க்கெட் அடி வாங்கும்போது பயங்கரமான ஒரு நெகட்டிவ் ஃபாலில் பார்க்க வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி பயங்கர ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். ஆனால் இந்த விஷயங்கள் இந்த டெப்ட் ஃபண்ட்ஸில் எந்த மாதிரி ப்ராப்ளம் கிடையாது. ஸோ எனக்கு பெரிய அளவுக்கு ரிஸ்க் வேண்டாம், நான் வந்து ரொம்ப நார்மலான ரிஸ்க் டேக்கர் தான், ஒரு ஆவரேஜாக இல்லை ஒரு பிலோ ரிஸ்க் டேக்கர் தான் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சேஃபான ரிட்டர்ன்ஸ், அதாவது எனக்கு FDயை காட்டிலும் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வரணும் ஆனால் சேஃபாகவும் இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் எதுவாக இருக்கும்னா ஆப்வியஸாக டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டாக தான் இருக்கும். அண்ட் நீங்கள் இப்போது அந்த டெப்ட் ஃபண்ட்ஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 1 to 3 வருஷம் ஒரு கால அளவை வச்சுக்கிட்டு அந்த டைம் பீரியட் வச்சுட்டு அந்த அளவுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். மினிமம் ஒரு 1 to 3 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் டெப்ட் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்போ அது உங்களுக்கும் லாபகரமாக இருக்கும். பிகாஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து திடீர்னு ஏற்றுறாங்க
ஏற்றுறாங்க இறக்குறாங்க அப்படின்னும்போது அது சில நேரங்களில் இது இம்பாக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ஒரு 3 மாதம் 6 மாதம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 1 to 3 years 7 இயர்ஸ்க்கு மேலே கூட நமக்கு வந்து நிறைய டெப்த் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்படி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வந்து எஃப்டியை காட்டிலும் இதில் வந்து நல்ல பெட்டர் ரிட்டர்ன்ஸ் தரது மட்டும் இல்லாமல் போஸ்ட் டாக்ஸேஷன்ஸ் பார்த்தா வந்து இதில் நெட்டாக உங்களுக்கு இந்த டெப்த் ஃபண்ட்ஸில் இல்லை பாண்ட்ஸில் வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் தான் வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்குது. இப்போ டெப்த் ஃபண்ட்ஸில் வந்து நியர்லி 15 to 16 டைப்ஸ் ஆஃப் டெப்த் ஃபண்ட்ஸ் இருக்குது. 15லேருந்து 16. இதில் ரொம்ப முக்கியமாக மேஜராக பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா எந்த மாதிரி டெப்த் ஃபண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு ஒரு நாள்லேருந்து ஒரு வாரத்துக்குள்ளே நான் காசு வச்சுக்கணும்னு பார்க்குறேன். அதை ஒரு நம்மளோட சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சா அதுக்கு வர வட்டி கம்மி, இதில் போட்டுக்கிட்டா எனக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து இந்த ஓவர் நைட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மேக்ஸிமம் ஒரு வாரத்துக்குள்ளே வரைக்கும் தான் நீங்கள் வச்சுக்க முடியும். இப்போ இதே வந்து ஒரு 90 days ஒரு 3 மாதம் கிட்ட நீங்கள் வச்சுக்கிறீங்க அப்படின்னா அதை லிக்விட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த கிரெடிட் கார்டெலாம் யூஸ் பண்ணுறவங்களா இருக்கீங்க அப்படின்னா வந்து கிரெடிட் கார்டை நீங்கள் வந்து ஸ்வைப் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு இன்னும் ஒரு 45 days கிட்ட நியர்லி டைம் பீரியட் இருக்குது நீங்கள் கட்டுறதுக்கு அப்படின்னா, பட் உங்ககிட்ட அந்த காசும் இருக்குது அப்படின்னா அந்த காசை நீங்கள் இந்த மாதிரி லிக்விட் ஃபண்ட்ஸில் நீங்கள் போடலாம். ராதர் தென் நீங்கள் உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வைக்கிறத காட்டிலும் லிக்விட் ஃபண்ட்ஸில் போடும்போது உங்களுக்கு இன்னும் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ லிக்விட் ஃபண்ட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதே 3 மாதத்துலேருந்து 6 மாதம் நீங்கள் போகிறீங்கன்னா அது வந்து அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே 6 மாதத்துலேருந்து 12 மாதத்தை வந்து உங்களுக்கு வந்து லோ டியூரேஷன் வாங்க. 12 அதாவது 1 வருஷத்துலேருந்து 3 வருஷத்தை ஷார்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 3 வருஷம் வரைக்குமே கூட இந்த டெப்த் ஃபண்ட்ஸோ இந்த பாண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா நீங்கள் ஷார்ட் டேர்ம் அப்படிங்கிற மாதிரி தான் கன்சிடர் பண்ணுறாங்க. இதே நீங்கள் 3 வருஷத்துலேருந்து நீங்கள் ஒரு நியர்லி ஒரு 4 years அப்படி போகிறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு மீடியம் டேர்ம் அப்படின்றாங்க. 4 to 7 years அப்படிங்கிறத உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு மீடியம் டு லாங் டேர்ம் அப்படிங்கிற மாதிரி வரும். நீங்கள் 7 yearsக்கு மேலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் லாங் டேர்மாக கன்சிடர் பண்ணுறாங்க. அதாவது டாக்ஸேஷனில் கம்ப்ளீட் வர இது பொது புத்திக்கு வந்து 7 yearsக்கு மேலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து லாங் டேர்ம் லாங் டியூரேஷனாக கன்சிடர் பண்ணுறாங்க. அண்ட் இது மட்டும் தான் இருக்கான்னு பார்த்தா இன்னும் வந்து இந்த கார்பரேட் பாண்ட்ஸ், அதாவது அதுக்கப்புறம் கில்ட் ஃபண்ட்ஸ் அப்படின்னா கில்ட் ஃபண்ட்ஸ் அப்படின்னா நியர்லி நம்மளோட பணத்தை ஆல்மோஸ்ட் மோர் தென் 80% பணத்தை கொண்டு போய் கவர்மெண்ட் பாண்ட்ஸ்லையும் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்லையும் வந்து அவங்க கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ கில்ட் பாண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து கிரெடிட் ரிஸ்க் ரேஷியோ, ஸோ கிரெடிட் ரிஸ்க் பாண்ட்ஸ் இந்த மாதிரி சொல்லிட்டு பல விதமான பாண்ட்ஸ் இருக்குது. அண்ட் என்னென்ன மாதிரி பாண்ட்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன மாதிரி ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம டேரெக்டாக எக்ஸல் ஷீட்டில் கூட போய் பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு நியர்லி வந்து நிறைய ஃபண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து டேரெக்டான ஃபண்ட்ஸ். இப்போ நியர்லி பார்த்தா ஒரு 24 ஃபண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட வச்சுருக்கோம், அதாவது டேரக்ட் டெப்த் ஃபண்ட்ஸு. அண்ட் இவங்கெல்லாம் பார்த்தா வந்து எந்த கேட்டகரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரிச்சுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் பேங்கிங் அண்ட் பிஎஸ்சி அந்த மாதிரி கேட்டகரி, அதுக்கப்புறம் வந்து கார்பரேட் பாண்ட்ஸ், கிரெடிட் ரிஸ்க். இவங்கெல்லாம் இப்போ கிரெடிட் ரிஸ்க் எப்படின்னா வந்து ரொம்ப கம்மியான, இப்போ யூஸ்வலாக வந்து கிரெடிட் ரிஸ்க் எப்படி இருக்கும்னா வந்து இந்த AAA, AA, அதுக்கப்புறம் BBB, BBB அந்த மாதிரி சொல்லிட்டு CD இந்த மாதிரி சொல்லிட்டு ரேட்டிங்ஸ் இருக்கும். இதுலேயே வந்து எது கம்மியான ரேட்டிங்ஸோ அது கொஞ்சம் ரிஸ்க், ரொம்ப அதிகமான ரிஸ்க் உள்ள கம்பெனிஸ் தான். அதனால் அந்த கம்பெனிஸில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணி பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க. அது மாதிரி பட் யூஸ்வலாக அந்த மாதிரி கம்பெனிஸில் பண்ணுறது வந்து அவ்வளோ சேஃப்டி கிடையாது. நம்ம சேஃப்டிக்காக தான் டெப்ட்லேயே போடுறோம். ஸோ அது சேஃப்டி இல்லாத பட்சம் அதில் போடாமல் இருக்கிறதே நல்லது தான். பட் ஸ்டில் இப்படியும் ஃபண்ட் இருக்குங்கிறதுனால அந்த கேட்டகரியில் வச்சது உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தா டைனாமிக் ஃபண்ட்ஸு, நெக்ஸ்ட்டு ஃப்ளோட்டர், கில்ட் ஃபண்ட் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு மோர் தென் 80% லைக் நியர்லி 80 or 80+% வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் செக்யூரிட்டியில் வந்து கவர்மெண்ட் பாண்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இது ரொம்பவே வந்து ஒரு நல்ல பாண்ட். இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னா நான் அதிகமாக ஹைலி ப்ரிஃபரபிள் வந்து கில்ட் ஃபண்ட்ஸை தான் நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு லிக்விட் ஃபண்ட்ஸு, லோ டியூரேஷன், மீடியம் to long, மணி மார்க்கெட்டு, ஷார்ட், அல்ட்ரா ஷார்ட்னு சொல்லிட்டு பல விதமான ஃபண்ட்ஸ் இருக்குது. இதோட கிரிசல் ரேட்டிங்ஸ்லாம் என்ன, நம்ம வந்து இதில் 5, 4, 3 சொல்லிட்டு நிறைய இருக்கும். அது 5 ரேட்டிங் இருக்கிற கிரிசல் ரேட்டிங்ஸ் இருக்கிறது மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி அதை மட்டும் தான் நம்ம காட்டிகிட்டு இருக்கோம். அண்ட் அதோட அதோட எவ்வளோ அசெட், எவ்வளோ மதிப்புள்ள பணத்தை வந்து அவங்க மேனேஜ் பண்ணுறாங்க. அண்ட் இதோட ஒரு வாரத்தோட ரிட்டர்ன்ஸ் என்ன, 1 month 3 months என்னன்னு சொல்கிறோம். பட் இதை வந்து ரிட்டர்ன்ஸ்க்காக நம்ம பண்ணல. ரிட்டர்ன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்ம ஈக்விட்டியில் தான் பண்ணும். ஸோ ஆனால் லாங் ரன் இப்போ நம்ம ஆக்சுவலாக சொன்ன மாதிரி கில்ட் ஃபண்ட் இப்போ ஏன்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இப்போ கார்பரேட்டில் கூட இப்போ இன்கேஸ் நீங்கள் ஒரு நல்ல கார்பரேட்னு நினச்சி நீங்கள் போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் பேங்க் மாதிரி ஏதோ ஒரு கம்பெனியில் ஒரு கார்பரேட் வந்து ஒரு பாண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க, அதில் நீங்கள் வாங்கிடுறீங்க. ஆனால் அந்த பேங்க்கே அந்த கார்பரேட்டே வந்து இது மூடிடுறாங்க அந்த பேங்க்கை அப்படின்னா அந்த கார்பரேட்னா அது கம்ப்ளீட்டாக இங்கே இன்வெஸ்ட் பண்ண காசு எல்லாம் போயிடுச்சு. ஓகேவா? இதே நீங்கள் கவர்மெண்ட்டுக்கிட்ட ப்ராப்ளமே கிடையாது. யூஸ்வலாக கவர்மெண்ட் அவ்வளோ ஈஸியாக வந்து மூட மாட்டாங்க. கவர்மெண்ட்டுக்கு லாஸ் ஆனால் கூட அட்லீஸ்ட் அவங்க பணத்தை அச்சடிச்சதும் நமக்கு காசு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அதாவது எப்பவுமே கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது எப்போவுமே சேஃப்டி. நீங்கள் டெப்த் ஃபண்ட்ஸில் வரும்போது அப்படி பார்க்கும்போது நம்ம கில்ட் ஃபண்டுங்கிறது எப்போவுமே ரொம்ப சேஃப்டி வித் குட் ரிட்டர்ன்ஸ் வர அவங்க நல்லா ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இப்போ அப்படி பார்க்கும்போது இப்போ பாருங்கள்
ஆனால் லாங் ரன் வந்து இவங்கலாம் பார்த்தா ஒரு வருஷம் 2 வருஷம்லாம் பார்க்கும்போது 9%, 7%, இது 8%, 10%. இப்போ 10 வருஷம் பாண்ட்லாம் நீங்கள் வாங்குறீங்க, டெப்ட் வாங்குறீங்கன்னா நியர்லி 9% கிட்ட. இதெல்லாம் வந்து அதோட அந்தந்த பாண்ட்ஸோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. இப்போ இது கம்மியாக இருக்குது, இப்போ 0.27 இருக்குது, இங்கே 0.17 இருக்குது, இதில் நம்ம போட்டுக்கிட்டோமா அப்படின்னா அதோட ரிட்டர்ன்ஸை பாருங்கள் 2%, 3%, 7%, 6%. பொதுவாக கில்ட் ஃபண்டு நீங்கள் போகிறதுங்கிறது வந்து ரொம்ப பெஸ்ட்டு. இப்போ இன்கேஸ் நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா நான் எங்கள் ஃபண்டில் போடுங்கன்னா நான் 200% கில்ட் ஃபண்டில் தான் போடுவேன். ஆனால் இப்போ நான் போட்டிருக்கேன்னா அப்படின்னா டிஸ்க்ளைமரும் போட்டுறேன், நான் இது வரைக்கும் டெப்ட் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணல. பிகாஸ் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா இப்போ நான் இதை ஆக்டிவாக போக வேண்டிய வயசு, இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய வயசு. இந்த வயசில் நான் கொண்டு போய் டெப்ட் ஃபண்ட்ஸில் வந்து இப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது மேபி ஒரு 10-15 இயர்ஸ் அதுக்கு மேலே பார்த்துக்கலாம். இப்போ தேவையில்லை. இப்போ ஆக்டிவாக நம்ம ஈக்விட்டிலையும் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய ஏஜில் இருக்கும். அதனால் நான் டெப்ட் ஃபண்ட்ஸ் வந்து கொஞ்சம் செகண்ட் ப்ரியாரிட்டியாக மேபி கொஞ்சம் லேட்டஸ்ட் ஸ்டேஜில் நான் தள்ளி வச்சிருக்கேன். அப்படிங்கும்போது இப்போ இந்த டெப்ட் ஃபண்ட்ஸ் இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஐசிசி ப்ரூடென்ஷியலோட கில்ட் ஃபண்டை நம்ம பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க. அதை வந்து இப்போ நம்ம க்ரோவில் சும்மா போட்டு பார்க்குறேன். பிகாஸ் க்ரோ எனக்கு கம்ஃபர்டபுள்ங்கிறனால அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நீங்கள் எது வேணாலும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஐசிசி ப்ரூடென்ஷியல் கில்ட் ஃபண்டோட அந்த இதெல்லாம் பார்த்தோம். இப்போ அதை பார்க்கும்போது வந்து இப்போ அவங்களோட ஹோல்டிங்ஸை பார்க்குறோம். ஹோல்டிங்ஸ் வந்து நியர்லி வந்து 19 ஹோல்டிங்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் அந்த 19 என்னென்னு நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் டெப்ட்டில் பார்த்தா நியர்லி அவங்களோட பணத்தை வந்து நம்ம கொடுத்துருக்க பணத்தை 100 ரூபா கொடுத்துருக்கோம். அதில் நியர்லி 89 rupees வந்து அவங்க வந்து டெப்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. மீதி 11% வந்து அவங்க வந்து கேஷை ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு நல்ல ஃபண்டு வந்திருக்கலாம், இல்லை வாடவர் ஃபியூச்சரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக அவங்க வந்து ரிசர்வாக வச்சிருக்கலாம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து இந்த டெப்ட் அந்த எது எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கான்னு பார்த்தா மேஜராக நியர்லி 69%, 70% வந்து அவங்களுக்கு சாவரன் பாண்ட்ஸில் தான் போட்டிருக்காங்க. அப்புறம் மீதி 20% ஃபினான்ஷியல், அதுக்கப்புறம் மற்ற இதெல்லாம் போட்டிருக்காங்க. அது என்ன பார்த்தா இங்கே பாருங்கள், இங்கே போகும்போது நமக்கு தெரியும். இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட சாவரன் பாண்டில் பார்த்தா வந்து 43% ஒரு இது வாங்கியிருக்காங்க. அதாவது இது ஏன் இது இப்போ சாவரன் தானே, ஏன் இதெல்லாம் ஒரே வழியாக இருக்கலாம்னா ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு எக்ஸ்பைரி டைம்ஸாக இருக்கலாம், ஒவ்வொரு டென்யூர் டைம் மாறும். ஸோ இதில் 43%, 14% சொல்லிட்டு அப்புறம் ரிசர்வ் பேங்கோட இந்த ஃபினான்ஷியல்ஸை பார்த்தா இவங்க வந்து ட்ரெஷரி பில்ஸ். இது அதாவது இப்போ பாண்ட்ஸ் ட்ரெஷரி பில்னால் பெரிய வித்தியாசம் இல்லை. ஜஸ்ட் ஒரு ட்ரெஷரி பில்னால் ரொம்ப ஷார்ட் டியூரேஷனுக்கு வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். அதுதான் வந்து ஷார்ட் ட்ரெஷரி பில்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லாமே இந்த சாவரன் பாண்ட்ஸ், ஃபினான்ஷியல் பில்ஸ், ட்ரெஷரி பில்ஸ் இதுதான் மேஜராக வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இது பார்த்தா வந்து ராஜஸ்தான் ஸ்டேட்டோட இந்த ஸ்டேட் டெவலப்மெண்ட்டுக்காக வந்து லோன் கொடுக்குறது. ஸோ அதில் பார்த்தா 0.01 ரொம்ப ரொம்ப மினிமல் பர்சன்டேஜ் தான் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அதோட இன்வெஸ்ட்மெண்ட்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரியும் நமக்கு தெரியும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இவங்களோட ரிட்டர்ன்ஸ் அண்ட் ட்ராக்கிங் பார்க்கும்போது இவங்களோட இப்போ இதோட கேட்டகரி ஆவரேஜ் பார்த்தா வந்து 8.4. பட் இந்த ஃபண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஒரு வருஷத்தில் பார்த்தா 8.6. ஆப்வியஸாக ஒரு வருஷத்துக்குலாம் நம்ம போகிறதில்ல. இப்போது 3 years 5 years எது போட்டாலுமே வந்து ஆவரேஜ் அவங்களோட கேட்டகரி அந்த பர்டிகுலர் ரேஞ்சில் இருக்கக்கூடிய எல்லா மற்ற ஃபண்ட்ஸை விட இவங்க நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அவங்களோட ரிட்டர்ன்ஸ் வைஸ். ஸோ வந்து அவங்களோட பியர் காம்படிட்டர்ஸ் யார் என்னதுன்னு பார்க்கலாம். அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோஸ் நம்ம அங்கே காட்டின மாதிரி எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதோட டேக்ஸை பற்றி நம்ம என்னதுங்கிறது உங்களுக்கு தனியாகவே டேக்ஸை பற்றி என்னன்னு சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு ஃபண்டை ஒரு டெப்ட் ஃபண்டை பற்றி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா வந்து நீங்கள் இப்படி பார்த்துக்கலாம். நான் க்ரோ யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இதை போட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய சைட் கிடைக்கும். அதில் போனால் இன்னுமே ரொம்ப டீட்டெயிலாக கிடைக்கும். அண்ட் ஆல்ரெடி நம்ம வந்து அந்த உங்களுக்கு இப்போ நான் இந்த இது காட்டியிருக்கேன் இந்த எக்ஸல் ஷீட்டை. இந்த எக்ஸல் ஷீட்டை வேணால் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு உங்களுக்கு என்னென்ன மாதிரி ஃபண்ட்ஸ் இருக்குது அதை வேணால் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நீங்கள் அனலைஸ் பண்ணாலும் பண்ணலாம். அண்ட் ஏதாச்சும் உங்களுக்கு இதை பற்றி கொஷின் இருக்குன்னா கீழே நீங்கள் கமெண்ட்ஸ்லேயும் கொஷின் பண்ணலாம். அதை நம்ம இன்னும் கிளாரிட்டி நம்ம பண்ண ட்ரை பண்ணுவோம். சரி, இப்போ நீங்கள் வந்து அந்த எக்ஸல் ஷீட்டை பார்த்துருப்பீங்க. ஓரளவு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கேன். இந்த மாதிரி ஃபண்டில் இருக்குது. அண்ட் எந்த ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், நம்மளோட தேவைக்கு ஏற்ப தான் அந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். நம்ம எந்த கால அளவுக்கு வந்து எவ்வளோ டியூரேஷனுக்கு நம்ம பணத்தை போட போகிறோம் அப்படிங்கிற முடிவுகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் பார்த்தா வந்து டாக்ஸேஷன். இப்போ பாண்ட்ஸ், இந்த டெப்ட் ஃபண்ட்ஸ், பாண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டாக்ஸ் எப்படி பண்ணுறாங்க. ஈக்விட்டிக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இப்போ டெப்ட் ஃபண்ட்ஸுக்கு எப்படின்னா 2 வருஷங்கிறது தான் ஷார்ட் டேர்மாக வச்சுக்கிறாங்க. ஈக்விட்டியில் 1 வருஷம். இப்போ 2 வருஷம் ஷார்ட் டேர்ம். இந்த ஷார்ட் டேர்மில் வரக்கூடிய லாபத்தை நீங்கள் வாங்கின பாண்டை டெப்ட்டை ஒரு 2 வருஷத்துக்குள்ளே விற்றுட்டீங்க. வந்த லாபத்தை நீங்கள் வந்து நியர்லி வந்து அதை அந்த வரக்கூடிய பணத்தை அப்படியே உங்களுக்கு டேக்ஸ் ஸ்லாபில் சேர்த்துருவாங்க. நீங்கள் என்ன டேக்ஸ் ஸ்லாபில் இருக்கீங்களோ அந்த டேக்ஸ் ஸ்லாபில் வந்து அந்த பணத்தை நீங்கள் கட்டிடுவீங்க இன்கம் டேக்ஸ்க்கு. நெக்ஸ்ட் இப்போ லாங் டேர்ம் பார்த்தா மோர் தென் 2 years அந்த வரக்கூடியதை வந்து ஃப்ளாட்டாக 12.5% அந்த வரக்கூடிய லாபத்தில் வந்து 12.5% வந்து நீங்கள் கட்டுவீங்க. பட் இதே முந்தைய வருஷம்லாம் பார்த்தா வந்து அதுக்கு இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்னு சொல்லிட்டு இருந்தது. அது இன்ஃப்ளேஷன்லாம் கொஞ்சம் டேலி பண்ணி உங்களோட நீங்கள் எவ்வளோ டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அது இன்னுமே பெனிஃபிட்டாக இருந்தது. பட் ஸ்டில் இது வந்து இட்ஸ் ஓகே. பட் 12.5% இருக்குது. ஸோ இதான் வந்து டாக்ஸேஷன் பற்றி. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். டெப்ட் ஃபண்டை பற்றி என்ன, பாண்ட்னா என்னங்கிறது ரொம்ப பேசிக் லெவலில் நம்ம பார்த்துருப்போம். பாண்ட்ஸ்லேயும் வந்து போனால் அது ரொம்ப டீப்பான ஒரு சப்ஜெக்ட். அதுவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் அதை பற்றி நம்ம தனியாகவே டெடிக்கேட்டாக ஒரு பிளேலிஸ்ட் ரெடி பண்ணுவோம். அண்ட் இப்போ இல்லை, கொஞ்ச நாள் போகட்டும் அது.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன். அண்ட் இன்கேஸ் அப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வீடியோக்கு வந்து ஒரு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுறேங்க. ஸோ தட் ஃபியூச்சரில் வரக்கூடிய எந்த வீடியோவும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் இந்த மாதிரி ஃபினான்ஸ் ரிலேட்டடான கான்டென்ட்டை வந்து விஷயங்களை வந்து நீங்கள் ஃபேமிலி கூடயோ ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நமக்கும் வந்து கொஞ்சம் புரிதல் வரும். பிகாஸ் பணத்தை சேர்த்தா சம்பாரிச்சா மட்டும் பார்த்து அது எந்த அளவுக்கு கொஞ்சம் நம்ம பெட்டராக மேனேஜ் பண்ணுறோங்கிற விஷயமா இருக்குல்ல. ஸோ அப்போது உங்களோட சர்க்கிளில் வந்து இந்த மாதிரி விஷயங்களை பற்றி நீங்கள் வந்து கான்வர்சேஷன் எடுத்து பில்ட் பண்ணுங்கள் நீங்களாவே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். அண்ட் ஏதாச்சும் உங்களுக்கு விஷயம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்கள். அண்ட் மறுபடியும் ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவ் ஃபினான்ஷியல் கான்டென்ட்டோட மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே. ப்ராக் வேர்ல்ட்.